நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலானதை பயனிலமாக்குற தேவன், இது நம்முடைய செய்தி. இன்னைக்கு 7வது தலைப்பை தியானிக்க இருக்கிறோம். பாலானதை பயனிலமாக்குகிற தேவன் நம் தேவன். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். தானே நான் மைகள் எனக்கு செய்தீர், யா பாடி நன்றி சொல்வேன், நான் யா பாடி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். யா தேவனே உம்மை துதிப்பேன். ஓ பரபா, ஓ பரபா, ஓ பரபரா, ஓ பரபா, ஓ பரபரா, நகரக நகரகரா. பலவீனன் என்று தாலி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தாலி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். ஐயா, பலத்தால் இடை கட்டினீர். உம்மம்மாரா உம்மம்மாரா மமமரரா, ஓ பரபா, ஓ பரபரா, ஓ கனகரக நகரகரா. பாவத்தினாலே மரித்து போய் இருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போய் இருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. யா கிருபையால் ரட்சித்தீரே. அலபரா அலபரா அலபரரா, அப்பரப அப்பரபரா, கனகரகரகரகரா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். யா பூரண சுகமாக்கினீர். அலமர அலகர அலனரா, அப்பரப அப்பரபரா, நகரர நகரரா. முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். யா சாத்தானை ஜெயித்து விட்டீர். அபனர அபனர அகநரர, அகரக அகரகர, அகமகமர மகமனரா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. யா விவரிக்க முடியாதையா. தானே நன்மைகள் எனக்கு செய்தீர், யா பாடி நன்றி சொல்வேன், நான் யா பாடி நன்றி சொல்வேன். எனக்காக மறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். யா எனக்காய் மீண்டும் வருவீர். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். செல்வி டீச்சர், பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு வசனத்திலிருந்து ஆரம்பித்தோம். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 36வது வசனம். கர்த்தராகிய நான் நிர்மூலமாக்கினவளை காட்டுகிறேன் என்றும் பாலானதை பயனிலமாக்குகிறேன் என்றும். இதுல பல ஆங்கிள் அதை தியானிச்சாச்சு. இன்னைக்கு இந்த வசனம் நீங்க புரிந்து கொள்ளணும்னா ஒரு ஹெட்டிங் சொல்றேன், எழுதிக்கோங்க. சிம்பல் ஆஃப் பனிஷ்மெண்ட். சொல்லுங்க, சிம்பல் ஆஃப் பனிஷ்மெண்ட். இது ஒரு தண்டனையினுடைய அடையாளம். இங்க ஒரு தேசம் பாலா இருக்குது, நிர்மூலமா இருக்குது. இதை நம்ம இன்னைக்கு இது ஒரு தண்டனையாக பார்க்கிறோம். இதற்கு முன்பாக பல கோணத்துல நம்ம தியானிச்சோம். எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு நம்ம தியானிச்சோம். இதனுடைய வெளி தோற்றம், தோல்வியின் சின்னம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பனிஷ்மெண்ட், தண்டனையின் அடையாளம். ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் எல்லாரும் தெரியும். அவர்கிட்ட என்ன ஒரு பிரச்சனைனா, நான் வரி கட்ட மாட்டேன், நீ என்னனாலும் செய்ய, நான் வரி கட்ட மாட்டேன். இவரு எதை நம்பியிருந்தாருன்னா, ஒரு கோட்டை, வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டை, அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான கோட்டை வச்சிருந்தாரு.
அதுல இருந்து பாதுகாப்பு இருந்து நினைச்சிருந்தாரு. அதனால அவர் பயங்கர சந்தோஷமா இருந்து யாரும் எங்களை தொட முடியாது. ஆனா வெள்ளைக்காரங்க கையில பீரிங் வச்சிருந்தாங்க. இவங்களுக்கு பீரிங்னா என்னன்னே தெரியாது. இந்த பீரிங் அங்கே இங்கிலாந்துல இருந்து கொண்டு வந்து ஒன்று வரி கட்ட அவனை விட்டுருவேன், இல்லைன்னா உன் கோட்டையை நிர்மூலமாகிடுவேன். நிர்மூலம், டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவர் ஸ்ட்ராங் ஹெட்மேன். இதெல்லாம் ஒத்துக்கிடலாம் மாட்டேன், நான் இதுக்கு உனக்கு வட்டி கொடுக்கணும், எதுக்கு வரி பணம் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்கா நின்னாரு. பீரங்கி வச்சு அடிக்கிறான், டாம் 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 வச்சு எல்லாமே மண் கோட்டையா போச்சு. இவரை சிறைப்படுத்திட்டாங்க, தூக்கு போட்டாங்க. இன்னைக்கு தூத்துக்குடி பக்கத்துல நம்ம எல்லாம் உடம்பு போயிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கானது இல்லை. இன்னைக்கு ஒரு கோட்டை இருக்குது, இதுதான் ஒரு புதிய கோட்டை. அன்னைக்கு இருந்த கோட்டையோட ரொம்ப அழகா கட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இருந்த கோட்டை அன்னைக்கு கூட இவ்வளவு சிமெண்டாலாம் கிடையாது, ஆனா இன்னைக்கு அதை மிக நேர்த்தியா கட்டியிருக்காங்க. இது ஒரு சிம்பிள் ஆஃப் பனிஷ்மெண்ட். இவர் மட்டும் எல்லாரையும் மாறிடும், வரிதானப்பா நானா கொடுக்க போறேன், மக்கள் இருந்து பிடிங்க கொடுக்க போறேன், நீ சந்தோஷமா இரு, எனக்கு என் கோட்டை முக்கியம், நீ பாட்டு உடச்சுப்படாத, நீ சொல்றதுக்கெல்லாம் நான் சரி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த பனிஷ்மெண்ட் வந்திருக்காது. இது ஒரு சிம்பிள் ஆஃப் பனிஷ்மெண்ட். இப்ப நம்ம வசனத்துல இருந்து சிம்பிள் ஆஃப் பனிஷ்மெண்ட் என்றால் என்ன என்று பார்க்க போறோம். சிம்பிள் ஆஃப் பனிஷ்மெண்ட் என்றால் என்ன? 2 சாமுவேல் 24வது அதிகாரம். தாவீதுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, லக்கம் பார்க்க வேண்டும், எண்ணிக்கை பார்க்கணும். நீங்க கேட்கல இது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. 3வது வசனம் பாருங்க, 24வது அதிகாரம் 3வது வசனம். யோவாப் படை என் ஆண்டவனாகிய கண்களுக்கு முன்பாக உம்முடைய தேவனாகிய இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 100 மடங்கு அதிகமாக வர்த்திக்க பண்ணுவாராக. அதாவது ஆண்டவர் உங்களை எக்ஸ்பான்ஷன்ல வச்சிருக்காரு. அந்த எக்ஸ்பான்ஷன் உங்களுக்கு என்ன முடியாது, எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஆலோசனை சொல்றாரு. சரியா? ஆனாலும் யோவாப் ராணுவ தலைவர் வார்த்தை கேட்கல. எல்லாத்தையும் போட்டு போய் எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, நம்பர் என்ன வச்சிட்டாரு. ஆண்டோடைய கோபம் வந்துச்சு. பனிஷ்மெண்ட் வந்தவன ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறாரு, ஆப்ஷன் கொடுக்கிறார், உனக்கு என்ன தண்டனை நீ எடுத்துக்கொள்ளுவ அப்படின்னு சொல்லி. தாவீது போய் 3 காரியங்கள், அதாவது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஒன்று இருக்குது. அது எங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ரொம்ப கஷ்டம் எழுதுறதுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆன்சர் 3மே கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப என்னுடைய கையில நீங்க ஒரு ஆர்ட்ரி பாக்குறீங்க, இங்க ஒரு ஆர்ட்ரி இருக்குது. இந்த ஆர்ட்ரிக்கு மீடியல் லேட்ரல் அப்படின்னு இருக்கு. மீடியல்னா உள் பக்கம், லேட்ரல்னா வெளியில இருக்கும். நரம்பு மீடியல் இருக்கா, வெயின் மீடியல் இருக்கா அப்படின்னு 4 இது எல்லாமே அடுத்து இருக்கிற கேட்பாங்க. இது எதுக்கு பக்கத்துல ஏறி இருக்கிறது, இது ரொம்ப முக்கியம். எங்களுக்கு தேவை அனாட்டமி தெரிஞ்சதான் முடியும். அது தப்பா இல்லைனாலும் மைனஸ் மார்க், பனிஷ்மெண்ட். ஏன்னா குருட்டாம்பாக்கில் போடக்கூடாது பாத்தீங்களா, தெளிவா தெரிஞ்சா அட்டன் பண்ண, இல்லைன்னா விட்டு. அது போல அந்த மல்டிபிள் 3 இதுல கொடுக்கிறார். 3ல 1 தெரிந்து கொள்ளணுங்கிறார். கவனத்தில் வந்து உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமா, நம்பர் 1. அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை தொடர்ந்து பின்தொடருமா, அல்லது 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமா. பாத்தீங்களா, 7 3 3 இந்த ஆப்ஷன் கொடுத்தவன தாவீது ரொம்ப விவரமானவர். ஏன் விவரமானவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 14 வசனம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இழுக்கட்டிலே ஆகப்பட்டேன், இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பனாக. 2 ஆப்ஷன் தான் எனக்கு இருக்கு, நீ 3 சொல்றான், எனக்கு 2 தான் இருக்கு. 1 இதே கையில விழுகிறது, வேண்டாம், என்னைய சின்ன பணமாக்கிறாங்க, ஆண்டோடைய கையில. அப்ப ஒரு நான் உங்களுக்கு சொன்னேன், சிம்பிள் ஆஃப் பனிஷ்மெண்ட். ஒரு பனிஷ்மெண்ட் வருது,
அதை மாற்ற முடியாது. இந்த நேரத்தில் ஒரு இன்னும் தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்ட உடனே ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். ஏன்னா சொல்லிட்டார்னா செய்வார். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரேல் அன்றைய காலமே தொடங்கி குறித்த காலம் வரை கொள்ளை நோய் வர பண்ணினார். அதனாலே தான் முதல் பேச ஜனங்கள் 70,000 பேர் செத்து போனார்கள். இப்ப எருசலேம் கிட்ட வந்தாச்சு. எருசலேம் கிட்ட வந்த உடனே ஆண்டவர் பாலானதை பயிர் நிலமாக்குகிற தேவன் நம் தேவன். அதான் நம்முடைய தலைப்பு. இப்ப தேசம் பாலாகி கொண்டிருக்குது. இதை நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொள்ளை நோய், கொரோனா, அந்த காலத்துல கொரோனா வந்திருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி தான் இன்னைக்கு நடந்தது அன்னைக்கு நடந்திருக்குது. பைபிள்ல இல்லாதது ஒண்ணுமே கிடையாது. செத்து செத்து உழுகிறதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அது இந்த கொரோனா நேரத்துல மரணம் எவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்றேன். அதாவது யார் யாரெல்லாம் நம்ம பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியன் மாதிரி நல்லா புதுக்குன்னு அப்படி பால் மாதிரி இருப்பார். பாடுவாரு, கார்ல ஏறி உட்காந்துட்டு போயிடுவாரு, லிப்ட்ல போவாரு. இதுதான் அவர் மூமெண்ட். லன்ஸ் வேலையே செய்யாது. அவருக்கு வந்துச்சு. இந்த கொரோனா வந்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிருமி உள்ள போய் அந்த நுரையீரல அழுகிடும். அப்படி அழுகி போச்சுன்னா எப்படி இருந்தது, நாத்தடி இந்த மாதிரி ஃபவுல் ஸ்மெல் உள்ள வரும். இப்ப 90% லங்ஸ் செத்து போயிடும். 10% அவங்க மூச்சு விடுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆக்சிஜன் ஹெவியா கொடுப்பாங்க. ஹெவி லெவலில் வைக்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அந்த ஆக்சிஜன் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் மரணம் வந்துடும். உன்னுடைய கணிப்பு கரெக்டா இருக்குன்னா இது ஒரு கொரோனாவா இருக்கலாம். ஏன்னா இவ்வளவு ஷார்ட்டா இவ்வளவு டெத் வந்துருச்சு. தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின பொழுது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரித்த ஸ்டாப் அப்படிங்கிறாங்க. இப்ப நிர்மூலம் ஆகிருச்சு. இனி இது என்ன செய்யணும், அதை பனிஷ்மெண்டா மாற்றி அதை பயிர் நிலமாக மாற்றணும். இங்க பயிர் நிலமாக மாத்துறதுக்கு ஆண்டவர் அந்த பனிஷ்மெண்ட்டை ஒரு ஆசீர்வாதமா மாற்றுகிறார். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபூசியன், இந்த எபூசியனுடைய களத்துக்கிட்ட அந்த சங்கார தூதன் வந்தோட நின்றுச்சு. அப்ப தாவீது போய் அந்த எபூசியன் போய் கேட்கிறாரு, அவர்னா ஐயா, உன்னுடைய இடத்தை எனக்கு விலைக்கு கொடு, இங்க நான் தேவாலயம் கட்டணும், உங்க பலிபீடம் கட்டணும் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, ஐயா, நான் ஒரு காலத்துல உங்கள்கிட்ட அடிமையா இருந்தேன். நாங்கெல்லாம் எபூசியன், எங்களை கொல்லாம இந்த இடத்துல எங்களை அனுமதிச்சீங்க. இந்த களம் உங்க களம் ஐயா, எடுத்துக்கோங்க ஐயா அப்படிங்கிறாரு. ஒன்னும் ஃப்ரீயா வாங்க மாட்டேன், காசு கொடுத்து தான் வாங்குவேன்ட்டு. அப்ப அவர் சொல்றாரு, களத்தை எடுத்துக்கிட்டீங்க, மாடியும் கலப்பையும் நான் என்ன செய்யறது, அதையும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாரு. 24 ராஜா அர்வானாவை பார்த்து, அப்படியெல்லாம் நான் இலவசமாய் வாங்கி இந்த தேவநகர் சேர்ந்து தகன பலி செலுத்தாமல் விலை கிரயமாகும் அந்த களத்தையும் மாடு 50 ஷேக்கல் வெள்ளிக்கு கொண்டார். இத ஆண்டவர் எப்படி அந்த நிர்மூலமானதை பயனுள்ளமாக மாற்றுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 நாளாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 3வது அதிகாரம் 1 வசனம். 2 நாளாகமம் 3:1. பின்பு சாலோமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீது காண்பித்த மோரியா என்னும் மலையிலே, இந்த மோரியா மலையில தான் ஆபிரகாம் ஈசாக்க பலியாக கொண்டு போக, அதே மோரியா மலையில தான் இங்க எபூசியனுடைய களம் இருக்குது. வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. இதை பயிர்நிலமா மாற்றுறதற்கு ஆண்டவர் தன்னுடைய ஆலயத்தை அங்க கற்றார். காண்பித்த மோரியா என்னும் மலையிலே எபூசியனாகிய ஓர்னான் களம் என்ற தாவீது குறித்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட சாலமோன். சரியா? நம்முடைய தேவன் பாலானதை பயனுள்ளமாக்குறாரு. ஆனா இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்கிறது a symbol of punishment. அந்த தண்டனையை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுல தாவீதுடைய இருதயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இருதயத்தை பார்ப்போமா? 24வது அதிகாரம் 17வது வசனத்துல, ஜனத்தில் உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபொழுது அவன் கர்த்தரை நோக்கி, நான் தான் பாவம் செய்தேன், நான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது, உம்முடைய கைக்கு என் தகப்பனுடைய வீட்டுக்கு விரோதமாக
இந்த மெய்ப்பனுக்கு தான் தெரியும் ஆடனுடைய ஒரு அருமை. பொத்து பொத்து பொத்துன்னு ஒழுகுதே, ஆண்டவரே என்ன செய்தது அப்படிங்கிறாரு. ஒரு பலிபீடத்தை கட்ட சொல்கிறார். இந்த பலிபீட கட்டின இடத்துல தேவன் தன்னுடைய ஆலயத்தை கட்டுகிறார். சரி, இன்னொரு பனிஷ்மெண்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். சிம்பல் ஆஃப் பனிஷ்மெண்ட். அந்த சிம்பல் ஆஃப் பனிஷ்மெண்ட்டை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார் அடுத்த ஒரு தலைப்பை பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுமா? சகரியா 12வது அதிகாரம் 2வது வசனம். 12:2. இதுவும் எருசலேம் தான். எருசலேம் வேதம் எப்படி பார்க்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 12:2, இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனத்திற்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக ஆக்கிறேன். எருசலேம் விரோதமாக போடப்படும் தத்தளிப்பின் பாத்திரம் அப்படின்னா என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். எத்தனையோ தேசங்கள் இருக்கு, எத்தனையோ ஊர்கள் இருக்கு. ஆனா எல்லாருடைய கண்களும் எங்க இருக்கு? இந்த எருசலேம் தான். அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வர இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அது ஒரு தத்தளிப்பின் பாத்திரம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ராக் ஆஃப் டூம் அப்படின்னு ஒரு முஸ்லிம் மசூதி இருக்குது. அவர்களுடைய ஐதீகம் அல்லது நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முகமது நபி இந்த தேவாலயம் இருந்த இடம் அங்க இருந்துதான் ஒரு வெள்ளை குதிரையில பரலோகம் போனார் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அதனால அது அவங்க ஒரு புனித ஸ்தலமாக வச்சு அங்க ஒரு தேவாலயம், அவங்க ஒரு மசூதியை கட்டிட்டாங்க. தேவாலயம் மசூதியை கட்டிட்டாங்க. அது கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவாலயம் இருக்கிற இடத்துல இருக்கு. அப்ப எப்பவுமே அங்க ஒரு தத்தளிப்பின் பாத்திரமாக இருக்கும். ஒவ்வொரு யுத்தம் நடக்கும்போதும் இது ஒவ்வொரு கையா மாறி மாறி போகும். சிலுவை யுத்தம் அப்படின்னு ஒரு யுத்தம் நடந்துச்சு. அந்த நேரம் இது எல்லாம் முழுவதும் இவங்க கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே மாறி 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 எப்பவுமே ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். அது ஒரு டென்ஷன். யுத்தம்னாலே ஒரு டென்ஷன். இப்ப போன வருஷம் கடைசி நாட்கள்ல, கடைசி மாதங்கள்ல இதே தத்தளிப்பின் பாத்திரம் நம்முடைய கண்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. எருசலேம் மேல ஒரே நாள்ல சிங்கிள் டே 5000 பாம் போட்டாங்க. டாம் 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 டாம். யாருமே எதிர்பார்க்கல. எல்லாருக்கும் என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் பயங்கரமான ஸ்ட்ராங் ஒரு பவர்ஃபுல் ராணுவம் வச்சிருக்கு. அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் இருப்பாங்க. அவங்க எப்பவுமே எதிரியை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுடைய எப்படி இதை கோட்டை விட்டாங்க, 5000 பாமா ரெடி பண்ணி ஒரே நாள்ல காலையில இருந்து நைட்டுக்குள்ள அடிச்சு முடிக்கிறான்னா எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது, இவங்க ஏன் எதிர்கணைகள் போய் அதை தாக்க முடியல? இப்படி பல கேள்விகள் இருந்துச்சு. ஆனா அல்டிமேட்லி இதான் வசம். தத்தளிப்பின் பாத்திரம். தத்தளிப்பின் பாத்திரம்னா என்ன? அங்க சமாதானம் இருக்காது. இப்ப நடந்து முடிஞ்சிருச்சு. நாங்கெல்லாம் தொய்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவரே இஸ்ரேலுக்கு சமாதானம் தாங்கப்பா, நீ யுத்தம் வரக்கூடாது, யுத்தத்தின் சத்தம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க ஒரு உண்மையான பனிஷ்மெண்ட் பிளேஸ் நாம பார்க்கிறோம். அது என்னன்னா காசா பட்டணம். காசா பட்டணம் ஒரு டெல்லி, பாம்பே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ். யூடியூப்ல அந்த நேரத்தில் ஒரு 2 வீடியோ போட்டிருந்தாங்க. ஒன்னு தத்தளிப்பின் பாத்திரமாக எருசலேம்ல வச்சிருந்தது, அங்க பாம்பு போட்டாங்க. ஆனா ஆண்டவர் காசா பட்டணத்தை ஃபுல்லா அடிச்சிட்டார். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அங்க காசா பட்டணத்துல உள்ள மக்கள் எல்லாம் அகதிகளாக வெளியில சுத்திட்டு இருக்காங்க. அவங்களால மற்ற தேசத்துக்குள்ள போக முடியல. ஏன்னா யாருமே நாட் அலோடுன்ட்டாங்க. எல்லாருமே சாப்பாட்டு வழி இல்லாம இருக்காங்க. ஆயில் விலை இறங்கிக்கிட்டே இருக்குது. சவுதியில பண வீழ்ச்சி பயங்கரமா இருக்குது. அநேகர் ஊரை காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க. துபாயில என்னுடைய மனைவியோட தம்பி டாக்டர் சாபு அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அவரு டென்டிஸ்ட், பல் டாக்டர் பல வருஷம். இப்ப பணம் அவங்களுக்கு பற்றாக்குறைனால என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் ஹாஸ்பிட்டலுக்கு திடீர்னு ரைட் வருவாங்க. வந்து என்னத்தையாவது 2 கண்டுபிடிக்க வேண்டியது. 50,000 தினார் ஃபைன் போடுவாங்க. இப்படி போடுறீங்க, உங்களுக்கு பணம் வேண்டியது இருக்குங்க, காசு இல்லை, நீங்க சம்பாதிக்கிறீங்களா கேட்டு அப்படின்ட்டு. இவர் பார்த்தாரு, நமக்கு சரிப்பட்டு வர்றேன்னு ஆஸ்பத்திரி வைண்ட் அப் பண்ணிட்டு மார்த்தாண்டத்துக்கு வந்துட்டார். பாருங்க, எந்தெந்த தேசமெல்லாம்
தத்தளிப்பின் பாத்திரமாக மாற்ற பார்க்கறாங்களோ அதை ஆண்டவர் பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார். இது ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை உயர்த்துறதற்கு ஒரு காரியம் செய்கிறார். இந்த தத்தளிப்பின் பாத்திரம் அது ஆண்டவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கீதம் 48:2 தத்தளிப்பின் பாத்திரம் தான் அங்க இருக்கிற மக்களுக்கு சமாதானம் இருக்காது தான். ஆனா காட்ஸ் பிளான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கீதம் 48:1 கர்த்தர் பெரியவர். அந்த பெரியவரால் தான் இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை மாற்ற முடியும். மாற்றி ஒரு நாள் அது என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் நமது பரிசுத்த பருவத்தில் மிகவும் துதிக்கப்படுறது தேவனுடைய நகரம். இதுதான் எருசலேம். எந்த எருசலேம் தத்தளிப்பின் பாத்திரமாக மாறினதோ அது இப்படி மாறப்போகுது. அது இனி எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வட திசையில் உள்ள சியோன். வட திசை அப்படின்னா நீங்க ஒரு ஆரோ பட்டீங்கன்னா மேல போறதும் வட திசை மேல இருக்குது. சியோன் பர்வதம் வடிப்புமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. அதுவே மகாராஜா நகரம். அந்த மகாராஜாவுடைய நகரத்துல ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறான்னா ஒரு அரண்மனை வைத்திருக்கிறார். தத்தளிப்பின் பாத்திரமா? ஆம், தத்தளிப்பின் பாத்திரம், சந்தேகமே இல்லை. அது தத்தளிப்பின் பாத்திரமாக இருந்தாலும் ஆண்டவர் பெரியவர். பெரியவர் அதை என்ன செய்ய போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரண்மனைகளின் தேவன். 3 அரண்மனைகளின் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். அறியப்பட்டிருக்கிறார்னா என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு இப்ப தத்தளிப்பின் பார்த்தோம். ஆமா, தத்தளிப்பின் பார்த்தோம்னா சிம்பிள் ஆஃப் பனிஷ்மெண்ட். ஆனா ஒரு நாள் அதை என்ன செய்ய அரண்மனையின் நகரமாக மாற்றப்படுகிறார். அவர் ராஜா, நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகள். நாம் அந்த அரண்மனையில போய் வாசம் பண்ண போறோம். 1000 வருட அரசாட்சியில ஆண்டவர் நமக்கு அரண்மனைகளை வைக்க போகிறார். ஏன்னா அவர் ராஜானா நாம பிள்ளைகள், நம்ம குடிசையில வைப்பாரு. சரி, அடுத்து பாருங்க. கீழ்காட்டினாலே தர்ஷீஷ் கப்பல் நீர் உடைக்கிறது. அப்ப நீங்க இதை நம்பணும். எதை நம்பணும்? தத்தளிப்பின் பாத்திரமாக இருந்த எருசலேம் இனி என்ன ஆக போகுது? தேவனுடைய நகரமா பாருங்க. அதற்கு ஒரு உதாரணத்தை காட்டுகிறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கணுமா தர்ஷீஷின் கப்பல். எசேக்கியேல் சரி ஏசாயா 23வது அதிகாரத்துக்குள்ள வரும். ஏசாயா 23வது அதிகாரம் 23:10 தர்ஷீஷின் குமார்த்தியே, நதியை போல உன் தேசத்திலே போ, உனக்கு அணையிலே. கர்த்தர் தமது கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி ராஜ்யங்களை குலுங்க பண்ணிறார். அப்ப இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்ஷீஷின் கப்பல்ங்கிற ஒன்றை ஆண்டவர் நினைச்சாரு அசைக்கிறார். அது அவங்களுடைய மோஸ்ட் பவர்ஃபுல் கப்பல். அதை அசைத்தவர் தத்தளிப்பின் பாத்திரமாக இருக்கிற எருசலேமை தேவனுடைய நகரமா மாற்றார். அது அவரால் முடியும். A symbol of punishment will become a symbol of peace. சமாதானத்தின் தேவன் அங்க இருக்கிறார். சரி, இன்னொரு பனிஷ்மெண்ட்டை எப்படி ஆண்டவர் மாற்றுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளமா? எசேக்கியேல் எடுத்துக்கொள்ளுங்க. எசேக்கியேல் 47வது அதிகாரம் 47வது அதிகாரம் சவக்கடல். இது என்ன ஒரு சிம்பல் அப்படின்னு கேட்டாங்க? சிம்பல் ஆஃப் பனிஷ்மெண்ட். பனிஷ்மெண்ட் அப்படின்னா என்ன சொல்லுங்க? ஒருத்தருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அது ஆசீர்வாதமாக இருந்தான்னா அது சிம்பல் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி. நான் சொல்ற இந்த செழிப்பின் உபதேசத்தை பத்தி நான் பேசல மாட்டேன். அங்க ஒரு நதியை பார்க்கணும், ஒரு கடலை பார்க்கணும், சவக்கடல். சிம்பல் ஆஃப் பனிஷ்மெண்ட். அந்த தண்ணியை வாயில வைக்க முடியும், உப்பு கரிக்கும்.
அப்படி இருக்கிற ஒரு தண்ணீரை ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது வசனம் பாருங்க. இந்த தண்ணீர் பாய்ந்து வருகிறாங்களா, அது ஆரோக்கியமா இருக்கும். ஆரோக்கியம் டெட் சி, செத்து போன சவக்கடலை, சிம்பிள் ஆஃப் பனிஷ்மெண்ட். ஏன் சிம்பிள் ஆஃப் பனிஷ்மெண்ட்? கஞ்சை. ஒரு ஒரு மீன் கூட அதில் வளராது, யாருக்கு தண்ணியை கொடுக்காது. நம்ம சொல்லுவாங்களே, எச்சி கையினால காக்காவை ஓட்ட மாட்டான், அந்த மாதிரி ஒரு சவக்கடல் யாருக்கு எதுவும் கொடுக்காது, எல்லாம் எனக்கு எனக்கு வச்சுக்கிட்டே இருக்கும். அது சிம்பிள் ஆஃப் பனிஷ்மெண்ட்டை ஆண்டவர் மாற்றி சிம்பிள் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி, அது செல்லுகிற இடம்லாம் செழிப்பாக இருக்கும். 9வது வசனம் பாருங்க. சம்பவிப்பது என்னென்றால், இந்த நதி, தேவாலயத்திலிருந்து ஒரு நதி வருகிறது, அந்த நதி தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. அந்த நதி எப்ப இந்த சவக்கடலுக்குள்ள வருதோ, சிம்பிள் ஆஃப் பனிஷ்மெண்ட் will change into prosperity. அந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். ஜீவ பிராணிகள் பாத்தீங்கன்னா, ஒரு மீன் இருக்கும், அத முனிசிபல் வாட்டர்ல விட செத்து போயிடும் பாத்தீங்கன்னா. ஏன்னா அதில் வந்து அதை கெமிக்கல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன சரி, ஒரு நடந்த சம்பவத்தை வந்து சொல்ல, அப்பதான் அவங்களுக்கு சில காரியங்களாம் புரியும். என்னுடைய ஒரு சொந்தக்காரங்க பெரிய கோடீஸ்வரன், அந்த அம்மா சம்பாதிக்கல, அவன் கணவன் கணவன் மாமனார் சம்பாதிச்சார். மாமனார் கோடி 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 கோடியா சம்பாதிச்சார், சொல்ல முடியாத அளவு சம்பாதிச்சார். எனக்கு ரொம்ப கிட்டத்து சொந்தம், ரொம்ப கிட்டத்து சொந்தம். அவங்க ஒரு பெரிய வீடு கட்டினாங்க, பெரிய மிகப்பெரிய வீடு, பேலஸ் மாதிரி கட்டிருந்தாங்க. அது பேலஸ் மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள்லாம் என்னை ரொம்ப பிடிக்கும் அந்த அம்மாக்கு. பல வருஷங்கள் கழிச்சு நான் போனோம், நான் என் மகெல்லாம் போனோம், பேரனை கூட்டிட்டு போனோம். அந்த போன உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அக்வேரியம் வச்சிருக்காங்க. அக்வேரியம் மீன் வளர்க்குற ஒரு இடம். அதுல மீன்கள் பார்த்தீங்கன்னா, நான் இதுவரை பார்க்காத அத்தனை மீன் உள்ள கிடக்கு. நான் கேட்டேன், அக்கா என்னக்கா இப்படி மீன் எப்படிக்கா நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னு. நான் எங்க வளர்க்குறேன், எல்லாம் ஆள் இருக்காங்க, தூத்துக்குடியில இருந்து வருவாங்க, வேன்ல வருவாங்க, முதல் எனக்கு போட்டோ அனுப்பிடுவாங்க, இந்த மீன் இந்த வேலை உங்களுக்கு வேணுமான்ட்டு. என்ன வேணுமா, 10 மீன் கொண்டாடா, என்ன நீ ஒன்னா சொல்றேன்ட்டு. கூட என்ன கொண்டு வருவாங்கன்னா, அங்கிருந்து தண்ணி கொண்டு வருவாங்க, கடல் தண்ணீரை கொண்டு வருவாங்க. ஏன்னா இது அந்த கடல் தண்ணீர்ல வளர்ற மீன், இது அந்த தண்ணீர்ல அது வளரும். அதுக்கு இந்த ஏரேட்டர் எல்லாம் போட்டு அதுக்கு ஆகாரமெல்லாம் வச்சு, அந்த அக்கா சொல்றாங்க, இதுக்கு நான் எத்தனை லட்சம் செலவழிச்சுக்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை லட்சம். ஒரு தடவை இவங்க வெக்கேஷன் போயிட்டு வர்றதுக்குள்ள ஏதோ சம் ப்ராப்ளம், அத்தனை மீன் செத்து போச்சு, மிதந்துட்டு இருக்கு. அவனை போன் அடிச்சு, டேய் நீ போட்ட மீன் எல்லாம் செத்து போச்சு, அதே மாதிரி பேட்ச் பண்ணா பாப்பான். என்னக்கா சொல்றீங்க? ஆமா, நான் தானே காசு கொடுக்க போறேன். அந்த மீனை கொண்டு வந்து போட்டு, இது சிஜே, என்னை சிஜே நான் கூப்பிட்டோம், சிஜி இது நீ பாக்குறல, இதை விட அது சூப்பரா இருந்துச்சு, ஆனா அவனுக்கு இன்னும் நல்லா கொண்டு வர தெரியல, சொல்லியிருக்கேன். நல்ல மீன் வந்து அக்காக்கு தான் ஃபர்ஸ்ட் பண்றோம். இன்னும் இந்த பஜார்ல நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற மீன் மாதிரி அதுக்கு நினைக்குது. இப்ப இதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தண்ணீர் ரொம்ப முக்கியம். இது எந்த கடல்ல வாழுதோ அந்த தண்ணீர் அவன் என்ன செய்யறான், வேன்ல வச்சு கொண்டு அந்த உள்ள ஊத்துறான். எல்லாம் பணத்துக்கு தான். ஆனா இங்க நம்ம பாக்குறோம், இந்த தண்ணீர் அங்கே வந்தபடினாலே வெகு ஏராளமான மச்சம் உண்டாயிருக்கும். ஏராளமான மச்சம் உண்டாகணும்னு கேட்டீங்கன்னா, எஸ் டீச்சர் நல்லா பண்ணுங்க. சிம்பிள் ஆஃப் பனிஷ்மெண்ட் becomes the symbol of peace and symbol of prosperity. டீச்சர் போட்டிருக்கிறதா அப்படி எழுதி வச்சுக்கோங்க, அப்பதான் இந்த வசனம் புரியும், இல்லைன்னா புரியாது. சரி, இப்ப அவமானத்தின் சின்னத்தை என்ன செய்றாரு, ஆண்டவர் மாத்துறாரு. மாற்றிட்டு இப்ப அடுத்து நம்ம ஒரு சிம்பிளா நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் இதனுடைய கீவேர்ட். எத்தனையோ வசனங்கள், எத்தனையோ காரியங்களை உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஆனாலும் இப்ப நம்ம பார்க்கிற இந்த சிம்பிள் ஆஃப் பனிஷ்மெண்ட் தான் நம்முடைய ஃபவுண்டேஷன். இதுக்கு மேல ஒண்ணு கிடையாது. என்ன கிடையாது? மேல ஒண்ணு கிடையாது. வாசிக்கமா, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 23 வசனம். சிலுவை, a symbol of punishment has become a symbol of blessing.
இதுதான் நம்ம இப்ப கடைசியா பார்த்து படிக்கிறது. சிலுவை. சிலுவை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 22. யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கேட்கிறார்கள். அடையாளத்தை கேட்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதர்கள் தலைமுறையாக அடையாளத்தை பார்த்திருக்காங்க. மண்ணா வானத்தில் நம்ம பார்த்தோமா பார்க்க பைபிள் இருக்கு. செங்கல் ரெண்டா பழந்ததை பார்த்தாங்க, நம்ம பார்த்தோமா அவங்க பார்த்துருக்காங்க. அவங்க மூதாதையர்கள் பார்த்துருக்காங்க. யோர்தான் நதி ரிவர்ஸ்ல போகுது, அவங்க பார்த்தாங்க. எரிகோ கோட்டை கீழே விழுகுது, எல்லாம் பார்த்துக்கிட்டு பவுல்கிட்ட கேட்கறாங்க, எங்களுக்கு இதே மாதிரி அடையாளம் காட்டு அப்படிங்கிறாங்க. ஆனா கிரேக்கர்கள் ஞானத்தை தேடும். அவங்களுக்கு இந்த அடையாளத்துல நம்பிக்கை இல்லை. சாக்ரட்டிஸ் அவங்க எல்லாம் ஞானத்தை தேடுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நாங்களோ 23 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 23, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இந்த கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அப்படின்னா அவருக்கு எது பெருசுன்னு கேட்டீங்கன்னா சிலுவை. சிலுவைங்கிறது என்ன சொல்லுங்க, அது ஒரு சிம்பிள் ஆஃப் பனிஷ்மெண்ட். யார் யாரெல்லாம் இந்த கிரேக்கர்களுக்கு விரோதமாக கலகம் பண்ணி அந்த கிரீக் ராஜ்யத்துக்கு விரோதமாக கலகம் பண்ணி, ரோமா கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக கலகம் பண்ணி அந்த ரோமர்களை துரத்திட்டு நாங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க சிலுவை ஆக்குறாங்க. நம்பர் 1. நம்பர் 2, எந்தெந்த அடிமை எஜமான விட்டு ஓடுறானோ சிக்குனா சிலுவை. 2 பேருக்கு தான் அந்த சிலுவை. அப்ப அது எவ்வளவு ஒரு அகோரமான ஒரு பனிஷ்மெண்ட் பாருங்க. கில்லட்டின்னு ஒண்ணு இருக்கு, தலையை ஒரு வெட்டு தான். டாபாக்குன்னு ஹிட்லர் கண்டுபிடிச்சார், தொட்டார் சோழி முடிஞ்சிருச்சு. இப்ப அமெரிக்கால எலக்ட்ரிக் சேர் உட்கார வைப்பாங்க, ஒரு சுவிட்சை போடுவாங்க, காட்டு நேரம் காலி. நம்ம தான் இன்னைக்கு தூக்கு தண்டனை இருக்கு, பெயினே இருக்காது. எத்தனை பேர் தூக்கு போட்டு சாயறாங்க, ஒரு செகண்ட்ல சொல்லி முடிஞ்சிடும். ஆனா 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2வது வசனம், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாத தீர்மானித்தேன். அப்ப பவுல் என்ன நினைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லணும், சபைக்கு, பொருந்து சபைக்கு. நான் கடல் மேல் நடந்த இயேசுவை பத்தி சொல்லலாம் முடியுமா? யார் நடந்தாங்களா, யார் நடக்கல சொல்லலாம். வானத்திலிருந்து அப்பத்தை இறக்கணும் சொல்லாம சொல்லுவோம். ஆனா எதை சொல்லுதுன்னா சிலுவை. ஏன் சிலுவைனா அது சிம்பிள் ஆஃப் பனிஷ்மெண்ட். ஆனா அந்த சிலுவையில நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மளை பரிசுத்தமா மாற்றுது. ஒரு பாவியை பரிசுத்தமாக மாற்றுகிறது சிலுவை. சிம்பிளா அவமானத்தின் சிம்பலை ஆண்டவர் ஒரு நீதிமானாக மாற்றுறதுக்கு இதை உபயோகிக்கிறார். சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20 வசனம். சிலுவை. இந்த சிலுவைக்கும் நமக்கும் ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கும். என்னன்னு பார்ப்போமா? கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயிலும் பிழைத்திருக்கிறேன். இது என்னன்னா உங்களை உருமாற்றுகிற சிலுவை. உருமாற்றுகிற சிலுவைனா ஆகிலும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை உருமாற்றுகிறது சிலுவை. சிம்பிள் ஆஃப் பனிஷ்மெண்ட் சிலுவை. இன்னைக்கு சிலுவையில இருக்கிற ஒரு மகிமையை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஒரு நடந்த சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிட்டு இந்த செய்தியை முடிக்க போயிடும். ஒரு குடுகுடுப்பக்காரங்க சாட்சி சொன்னாங்க என்கிட்ட. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க காலையில எந்திரிச்சு சுடுகாட்டில் இருந்துட்டு அந்த ஆவிகளோட கனெக்ட் ஆகிடுவாங்க. ஆகி அந்த ஆவி எந்தெந்த குடும்பத்திற்கு என்னென்ன நியூஸ் கொடுக்கணுமோ அதை சொல்லுவாங்க குடுகுடுப்பு. ஆனா எந்த வீட்டுக்கு முன்னாடி சிலுவை இருக்கோ அங்க சொல்ல மாட்டாங்க. சும்மா சிலுவை இருந்தாலும் போங்க, நாங்க உள்ள எங்களுக்கு பவரே கிடையாது, அடுத்த வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம சைன் ஆஃப் பனிஷ்மெண்ட், சிம்பிள் ஆஃப் பனிஷ்மெண்ட் நம்ம பார்ப்போம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமில்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. சிம்பிள் ஆஃப் பனிஷ்மெண்ட்டை நீர் மாற்றி தந்ததுக்காக நன்றி ராஜா. எங்கள் வாழ்க்கையிலும் ஐயா எந்தெல்லாம் சிம்பிள் மாற்றப்பட்டதுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தாலே ஜெபங்களுக்கு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.